வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நாம் ஒரு புதுமையான விஷயத்தை ஆராயலாம். ஆமாங்க, ஆயுர்வேத அமிர்தங்கள், ஆயுர்வேத அமிர்தாஸ் என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சில உணவு வகைகள் அவைகளின் அதீதமான அசாதாரணமான எக்ஸ்ட்ராடினரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக ஆயுர்வேதத்தில் அம்ருத் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட 9 அமிர்தங்களை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 9 உணவுகளும் ஆயுர்வேதத்தில் அவைகளுடைய நோய்களை ஆற்றும் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிக்காகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் அமிர்தம் என்று கொண்டாடப்படுகின்றன. அமிர்தா என்பதற்கு நெக்டார் என்று அர்த்தம். இவை அனைத்தும் மிகவும் பயனுள்ளவை, ஊட்டமளித்து புத்துணர்ச்சி அளிக்க வல்லவை, ஆயுளை அதிகப்படுத்தக்கூடியவை. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவோ, ஜீரண சக்தியை மேம்படுத்தவோ அல்லது உங்கள் வைட்டாலியை அதிகப்படுத்தவோ வேண்டுமானா கீழ்காணும் இயற்கையின் 9 பொக்கிஷங்களை அனுபவியுங்கள். வாங்க இந்த நம்ப முடியா ஆயுர்வேத அமிர்தங்களை ஆராய்வோம். முதல்ல அந்த 9 அமிர்தங்களும் என்னன்னு பார்க்கலாமா? 1 அஸ்வகந்தா, 2 அம்லா என்கின்ற நெல்லிக்காய், 3 ஜிலா என்ற அமிர்தவள்ளி, 4 ஜிஞ்சர் இஞ்சி, 5 கீ நெய், 6 ஹனி தேன், 7 ஜாமுன் நாவல் பழம், 8 துளசி, 9 டர்மரிக் என்ற மஞ்சள். ஒவ்வொன்றத்தை பற்றியும் சில குறிப்புகளை பார்க்கலாம். முதல்ல அஸ்வகந்தா. இதுக்கு அமுக்கிரா, அமுக்கரா, அமுக்கிரி, அஸ்வகந்தி வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. இங்கிலீஷில் இதுக்கு பேர் வித்தானியா சாம்னிஃபெரான்றது. இந்தியன் ஜிங்சங் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள். இதற்கு புத்துணர்வு பெற உதவும் ரீஜுவனேட்டிங் அமிர்தா. இது பதட்டம், மன அழுத்தம் நீக்க உதவும் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவட செய்யும், வயது முதிர்ந்தவர்களின் தோற்றத்தை இளமையுடனும் துடிப்புடனும் காணப்பட உதவும், மூளையின் இயக்கத்தை சிறப்பாக்கும், அதிக ஆற்றல் வழங்கும், ஆழ்ந்த தூக்கம் பெற உதவும். 2ஆவதாக வர்றது நம்ம நெல்லிக்காய் அம்லா, இந்தியன் கூஸ்பெர்ரி. வைட்டமின் சி நிறைந்தது, பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, வைட்டாலிட்டி நீண்ட ஆயுளை அதிகப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது, செரிமானம் சிறப்பாக இருக்க உதவும், கல்லீரல் சிறந்த முறையில் வேலை செய்ய வைக்கும், சரும ஆரோக்கியம் மேம்பட முடி வளர உதவும். 3ஆவது கிலாய், அமிர்தவல்லி, அமிர்தப்பள்ளி, வள்ளி என்று வெவ்வேறு பெயர்கள் உண்டு. இதற்கு தைனோஸ்போரா கார்டிஃபோலியா என்று பெயர். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு அதிசய மூலிகையாகும். ஒண்டர் ஹெர்ப். இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, செரிமானத்தில் உதவுகிறது, கிரானிக் ஃபீவருக்கு மிகச்சிறந்த மருந்து, மன அழுத்தத்தை சிறப்பாக மேம்படுத்த உதவும், ஒட்டுமொத்த வைட்டாலியை அளிக்கிறது. 4ஆவது ஜிஞ்சர், நம்ம இஞ்சி. கொமட்டல் வாந்தி குறைக்க உதவும், அஜீரணத்தை போக்கும், தளவுற்ற தசைகளை பலமடைய செய்யும், தசைவலி போக்கும், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், வார்மிங் எஃபெக்ட். இதனுடைய உஷ்ணப்படுத்தும் குணமானது கோல்டு மற்றும் ஃப்ளூக்கு மிகச்சிறந்த மருந்து. 5ஆவதாக வர்றது நெய், கீ. ஆரோக்கியமான கொழுப்பு அதிகம் இருக்கிறது. இதில் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சக்தியூட்டும் உணவானது. மூட்டுகளுக்கு நெகிழ்ப்புத்தன்மை தந்து அசைவுகளை சிரமமின்றி இயங்க உதவுகிறது. ஜீரண மண்டல உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது.
உணவுகளை சிறந்த முறையில் செரிமானமாக ஊட்டச்சத்து நல்ல முறையில் உறிஞ்சப்பட உதவுகிறது. மூளை செயல்பாடு அதிகரிக்கிறது. ஒட்டுமொத்த டீடாக்சிஃபையிங் எஃபெக்ட் உள்ளது. 6வது தேன், ஹனி. இது ஒரு இயற்கை இனிப்பூட்டி. நோய்களை ஆற்றும் குணத்தை கொண்டது. நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி மிகுந்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. இருமல் சளிக்கு நல்ல மருந்து. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. எனர்ஜி பூஸ்டர். இது ஒரு பவர்ஃபுல் நெக்டார் என கருதப்படுகிறது ஆயுர்வேதத்தில். 7 ஜாமுன் என்கின்ற நாவல் பழம். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி நிர்வகிக்க உதவுகிறது. கோளாறில்லா செரிமானம் நடைபெற உதவுது. இதய ஆரோக்கியத்தை காக்கிறது. ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அஸ்ட்ரிஞ்சன் ப்ராப்பர்ட்டி, தோற்பு குணம் இருக்கிறது. சருமத்தில் உண்டாகும் பலவித கோளாறுகளை குணப்படுத்துகிறது. வாய் துர்நாற்றம் போக ஈறுகளை பலப்படுத்த உதவுகிறது. 8வது துளசி, ஹோலி பேசில். இதனுடைய மருத்துவ குணங்களுக்காக இது துதிக்கப்படுகிறது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதாலும் நீண்ட ஆயுளை அளிக்கவல்ல தன்மை இருப்பதாலும் எலிக்சர், அமுதம் என்று அழைக்கப்படுகிறது. மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுது. மூச்சுப்பாதை மற்றும் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தன்னுடைய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்களால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை காக்க உதவுகிறது. ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. கடைசியாக வர்றது டர்மரிக், மஞ்சள். குர்குமா, லாங்கா. கோல்டன் ஸ்பைஸ் என்று பெயர். ஆயுர்வேதத்தில் பிரதானமானது. குர்குமின் என்ற சக்தி வாய்ந்த பொருள் இருப்பதால் இதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம், ஜீரண சக்தி மேம்பட, மூட்டுக்கள் ஆரோக்கியத்தை சீரமைக்க, சரும ஆரோக்கியத்தை பேண, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. போன வார குவிஸின் விடை, மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக ஜனத்தொகையின் பர்சன்டேஜ் 5%, 10, 15, 20% என கேட்டிருந்தோம். சரியான விடை 5%. இந்த 9 ஆயுர்வேத அமிர்தங்களும் திங்ஸ் ஆஃப் பியூட்டி, ஜாய் ஃபார் எவர் என்று சொல்லலாம். அமிர்தம் எனப்படும் இந்த 9 வகை அமுதங்களை அனைவரும் உண்போம். உடல் ஆரோக்கியம் பெறுவோம். நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வோம். கமெண்ட் பாக்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சது, எதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே வைப்ரண்ட். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.